பிரைஸ் இல்ல. சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? பாலாவுக்கு சொந்தமா தண்ணி கேன் போடுற பிசினஸ். வீட்லயே மோட்டர் எடுத்து அதை பியூரிஃபை பண்ணி கேன்ல ரொப்புறது. காலையிலே ரொப்பி வச்சிடுவாரு. அதுக்கப்புறமா வேன்காரன் வந்து அந்த தண்ணிங்களை எடுத்துட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். ஆக மொத்தத்துல 10 மணிக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் பாலாவுக்கு ஒரு கம்பெனில இருந்து வேலை கிடைச்சது. பாலாக்கு 2 வருமானம் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கம்பெனி வேலைக்கு அவர் போயிட்டாரு. இந்த தண்ணி ரொப்புற வேலைக்கு ஒரு பையனை போட்டாரு. ஆனா அவன் சரியா செய்யல. எல்லாம் குளறுபடியா ஆச்சு. சனி ஞாயிறுல அவருக்கு லீவுன்றனால பாலா தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டாரு. அதனால பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு அவர் காலையிலேயே சீக்கிரம் வந்துட்டாருன்னு அவரோட மனைவி அவருக்கு காலை உணவை எடுத்துட்டு வந்தாங்க. அவர் சாப்பிட்ற வரைக்கும் தான் ரொப்புனா என்னன்ட்டு அவங்க அந்த வேலையை பார்த்தாங்க. அப்பதான் பாலாவோட மனைவிக்கு அந்த ஐடியா வந்துச்சு. கணவர்கிட்ட எடுத்து சொன்னாங்க. என்னங்க, நானும் காலையிலே வீட்டு வேலை முடிச்சிடுறேன். இது ஒரு 2-3 மணி நேரம் வேலை தானே, நானே எடுத்து செஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்துல பாலா வேணான்னாரு. அப்புறம் ஒத்துக்கிட்டாரு. இப்போ பாலாவோட மனைவி காலையில அந்த வேலையை பார்த்துடுறாங்க. வீட்டுக்கு 2 வருமானம் வருது. ரொம்ப நிம்மதியா இருக்கிறாங்க. ஆமாங்க, இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஒருத்தருக்கு உதவி தேவைப்படும் போது இன்னொருத்தர் உதவுறது. வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவரா இருக்கிறாரு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? காட் bless you all.